ஹலோ எவ்ரிவன், நான் ஒரு சஸ்தமன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய டே டு டே லைஃப்ல ரொம்ப முக்கியமானது ஒன்று ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ்ல இருந்து ஹோம் அப்ளையன்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஒன்றா இருக்கு. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்இடியில இருந்து நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் வரைக்கும் இப்போ எல்லாமே எலக்ட்ரிக்கலாக மாறிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ என்னைக்காவது ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ நம்ம வீட்டுக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டி எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிட்டு எப்படி டிராவல் ஆகி வருது அப்படின்றது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிசிட்டி எப்படி ஜென்ரேட் ஆகிட்டு நம்ம ஹோமுக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படின்ற கண்டென்ட் தான் ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம். ஓகேவா? ஸோ எப்பவும் போல வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து டைரக்டா நமக்கு வந்து கிடைச்சிருமா அப்படின்னா கிடையாது. ஓகேவா? ஸோ எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் ஸ்டேஜஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ஜெனரேட் பண்றாங்க. பவர் பிளான்ஸ்ல இருந்து டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேஷன்ல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து தான் நம்ம கன்சியூமர் அப்படின்றது நம்ம தான் எலக்ட்ரிசிட்டியை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸோ நம்ம தான் வந்து கன்சியூமர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் தாண்டிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது கிடைக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம எவ்வளோ வோல்டேஜை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம், ஸோ எவ்வளோ வந்து ஸ்டெப் அப் பண்றோம், ஸ்டெப் டவுன் பண்றோம், சப்ஸ்டேஷன்னா என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்றதை தெளிவாக பார்க்கலாம். பவர் பிளான்ஸ், மின் உற்பத்தி நிலையம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பவர் எங்க ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த பவர் ஸ்டேஷன் தான். ஸோ இந்த பவர் ஸ்டேஷனை பவர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த பவர் ஸ்டேஷன் எங்க லொக்கேட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஹோம்ல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பவர் பிளான்ஸ் வந்து லொக்கேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த பவர் பிளான்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் பவரை எப்படி ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை தான் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாற்றி தான் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்றது இப்போ மோஸ்ட் ஆஃப் த பவர் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட்டராக இருக்கட்டும், நிறைய ரொட்டேட்டிங் மிஷினரிஸாக இருக்கட்டும், டர்பைன்ஸாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மெக்கானிக்கலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் கொடுத்து ரொட்டேட் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்ல ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் பவர் பிளான்ஸ் வந்து இது போல தான் வந்து இருக்கும். ஆனால் இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய சில பவர் பிளான்ஸில் வந்து ஃபாசில் ஃபியூல்ஸாக இருக்கட்டும், கோல்ஸாக இருக்கட்டும், ஆயில்ஸ், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் வந்து எரிய வைக்கிறது மூலமா எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி பவர் பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இந்திய அளவில் தமிழ்நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு மின் உற்பத்தி பண்றதுல. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் எந்தெந்த வகையெல்லாம் மின் உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சோலார் பவர் பிளான்ஸ். ஓகேவா? சூரிய ஒளி மூலியமா மின்சாரம் தயாரிக்கிறது. அதே போல காற்றாலை இருக்கு பாத்தீங்களா, விண்மில் பவர் பிளான்ஸ் இருக்கு, காற்று மூலமா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ஸ். ஸோ அந்த டேம்ஸ்ல இருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றதா இருக்கட்டும், ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இந்த பவர் பிளான்ஸ் தான் வந்து அதிகமா இருக்கு, தெர்மல் பவர் பிளான்ஸ். ஸோ ஹீட்டை உற்பத்தி பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்றது. அதாவது இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாசில் ஃபியூல்ஸ், கோல்ஸ், நிலக்கரி, ஆயில் அதெல்லாம் பர்ன் பண்ணிட்டு ஹீட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அதிகமா இருக்கும். இப்போ ஒரு பவர் ஸ்டேஷன்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மினிமம் 11 கிலோவாட்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 20 கிலோவாட்ஸ் வரைக்கும் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஜென்ரேட் பண்ணக்கூடிய வோல்டேஜ் நெக்ஸ்ட் எங்கே கொண்டு போவாங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொண்டு போறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 11 இப்போ வந்து ஒரு பவர் ஸ்டேஷன் 20 கிலோவாட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த 20 கிலோவாட்ஸ் அப்படியே வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பவர் லாஸ் அப்படின்றது நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த பவர் லாஸை குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு செட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? அதாவது வோல்டேஜை கூட்டும். இப்போ வந்து மினிமம் 11 கிலோவாட்ஸ் இருந்து மேக்ஸிமம் 20 கிலோவாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் ஸ்டேஷன்ல அது நெக்ஸ்ட் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் போகுது. ஸோ அந்த இடத்துல வோல்டேஜ் வந்து கூட்டுறாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 240 கிலோவோல்ட்ஸா அந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா பவர் லாஸ், நம்ம லாங் டிஸ்டன்ஸுக்கு அதை டிராவல் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல பவர் லாஸ் எல்லாம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் குறைக்கிறதுக்காக இந்த இடத்துல வோல்டேஜ் அந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்போ இந்த 240 கிலோ வோல்டேஜ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட நேமே ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதா நம்ம இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னு சொல்றோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த டிராவல்ஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருக்கலாம், ஹைவேல நிறைய பெரிய பெரிய டவர்ஸ்ல இருந்து கண்டக்டர் வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க ஹைவேஸ்ல. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். ஓகேவா?
ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போகக்கூடிய கண்டக்டரில் தான் இந்த 240 kV அப்படின்றது ட்ராவல் ஆகும். ஸோ இதை வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டவரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைன். இப்போ அந்த 240 kV டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருந்து நெக்ஸ்ட் எங்க ரீச் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சப்ஸ்டேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சப்ஸ்டேஷன்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் சிஸ்டத்திலே ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படின்றது சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த சப்ஸ்டேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ தேவையான இடத்துக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது செப்பரேட் பண்ணக்கூடிய ஏரியா வந்து இந்த சப்ஸ்டேஷன் தான். ஓகேவா? ஸோ இப்போ அந்த 240 kV டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருந்து ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டேஷன்ல ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேவா? இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வோல்டேஜை குறைக்கிறாங்க, வோல்டேஜை டிக்ரீஸ் பண்றாங்க. ஸோ அந்த 240 kV இருந்து எவ்வளவு வோல்டேஜ் டிக்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 72 kV அந்த சப்ஸ்டேஷன்ல வோல்டேஜை டிக்ரீஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த 72 kV இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகும். ஸோ இந்த சப்ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பஸ் இருக்கும், இன்சுலேட்டர் இருக்கும், ஸோ அதே போல் நிறைய ஜென்ரேட்டர் இருக்கும். ஸோ அதனாலே இந்த சப்ஸ்டேஷனை சுவிட்சிங் ஸ்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சப்ஸ்டேஷன்ல இருந்து நெக்ஸ்ட் எங்கே போகும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ் வந்து போகும். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஹை வோல்டேஜ் தேவையான இடத்துல இந்த பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது தேவைப்படும். ஸோ இந்த ஹை வோல்டேஜ் அப்படின்னா எங்கெங்க அப்படின்னா ஸோ இந்த இண்டஸ்ட்ரி இருக்கட்டும், ஃபேக்டரியா இருக்கட்டும், ஸோ அந்த இடத்துல அதே போல இந்த ரயில்வே ரெக்யூப்மெண்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல 11 kV இருந்து 33 kV வரைக்கும் வோல்டேஜ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால அதுக்கு வோல்டேஜ் வந்து ஸ்டெப் அப் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டெப் டவுன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்டேஷனில் தான் வந்து நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா ஸோ நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ 440 kV 3 ஃபேஸாக இருந்தால் 440 volts, சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் 220 volts அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல வோல்டேஜ் ஸ்டெப் அப் பண்ணி ஸ்டெப் டவுன் பண்ணுறதா எல்லாமே இந்த சப்ஸ்டேஷனில் தான் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ இதில் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இந்த சப்ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு என் பாயிண்ட்ஸ் வருது பார்த்தீங்களா, ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரைமரி செகண்டரி 2 இருக்குது. ஸோ அதை நம்ம கன்வீனியன்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதை பொறுத்து வோல்டேஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்க, ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 phase 3 wire சிஸ்டம், 3 phase 4 wire சிஸ்டம்னு 2 இருக்கு. ஸோ இப்போ பவர் ஸ்டேஷனில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த சப்ஸ்டேஷன் வரைக்கும் எந்த மாதிரி டைப்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 3 phase 3 wire சிஸ்டமாக தான் இருக்கும். அதாவது R phase, Y phase, B phase. ஓகேவா? 3 phaseல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். பவர் ஸ்டேஷன்ல இருந்து சப்ஸ்டேஷன் வரைக்கும் 3 phase 3 wire சிஸ்டமாக தான் இருக்கும். இப்போ இந்த சப்ஸ்டேஷன்ல இருந்து நம்ம கன்சியூமர் நம்ம யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல இருந்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 phase 4 wire சிஸ்டமா இருக்கும். இந்த 4 wire சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னா RYB 3 phase, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் டெர்மினல். ஸோ அதாவது அந்த பவர் ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு சப்ஸ்டேஷன் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா கனெக்ஷனு, சப்ஸ்டேஷன்ல இருந்து நம்ம யூஸ் பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கனெக்ஷன். ஓகேவா? ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்றது இந்த 3 phase நியூட்ரல் பாயிண்ட் 1 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதுதான் வந்து 3 phase 4 wire சிஸ்டம் அப்படின்றது சொல்றோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிட்டு ஸோ நம்ம வீட்டுக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான எலக்ட்ரிக்கல் ஃபேக்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ ஸ்பேஸ் சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷனுக்காக இருக்கட்டும், நிறைய IoT ப்ராஜெக்ட், நிறைய எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரம் ரிசர்ச் தமிழ்.